பரிசுத்தமும் கிருபையில் இருந்த எங்கள் பரலோக தகவலே, இந்த அருமையான ஓய்வு நாளில் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதிக்கிறோம். கடந்த நாட்களெல்லாம் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து இந்த நாளில் நாங்கள் உங்களுடைய பாதத்தில் அமர கிருபை செய்தீரே, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். செய்த செயல்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய ஆளுகை கூடவே இருந்தது. ஆண்டவரே, எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் எங்கள் கண்ணீர் மணி போல் பாதுகாத்து கொண்டீரே, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம்பா. நாங்கள் குடும்பமாக ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவர் நோக்கி பார்க்கத்தக்கதான சாக்கியத்தையும் பாக்கியத்தையும் சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தீர், அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த நாளில் பெண்கள் ஞாயிறாக நாங்கள் அனுசரிக்க கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இதில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பெண்களையும் ஆண்டவரே பேர் பேராக நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். நாங்களும் ஆண்டவரே இந்த ஆராதனை நடத்த ஆண்டவரே எங்களை பயன்படுத்தி உயர்த்தி வருகின்ற அன்புக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தி வேளையை உங்களை தாழ்த்தி தருகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த செய்தியை நாங்கள் வெறுமனே கேட்பவர்களாக மாத்திரம் இல்லை, அதை கேட்டு நாங்கள் நடைமுறைப்படுத்த சாட்சியாக வளர்க்க விஷயம் நீர் மாத்திரம் மையப்படும். துதி கன மகிமை அனைத்தையும் உண்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பேராலய பெண்கள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த நாளில் கூட பெண்கள் அனைவரும் இணைந்து இந்த பார்க்கிங்களா அழகாக நல்ல ஒயிட் சரி கட்டி ரொம்ப பரலோகத்தில் இருக்க மாதிரி இருக்கும். என்ன நம்ம முன்னாடி இருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே ரசிச்சுட்டு இருக்கீங்க. எல்லாரும் ஆடாமல் அசையாமல் ரொம்ப அழகாக ஒரு சத்தம் கூட இல்லை, அப்படி நேர்த்தியாக இருந்துச்சு. நானும் முன்னாடி உட்காந்து பார்த்தேன், ஒரு பரலோகத்தில் தேவதூதர்களும் இப்படி தான் இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. அதனால் கடவுள் உண்மையிலே பெண்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, நிறைய பலவீனங்கள் உண்டு. அது மத்தியிலும் ஒரு வாரமாக சொன்ன நேரத்துக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அதை அவர்களுக்கும் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் என்ன நாள்? பெண்கள் ஞாயிறு. ஆண்டவர் பிரேத்தியமாக நம்ம வருஷத்தில் ஒரு தடவை நம்ம என்ன செய்கிறோம்? பெண்கள் ஞாயிறை நம்ம அனுசரிக்கிறோம். பெண்களாக இணைந்து ஆராதனை நடத்த ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் என்ன செய்தார்? பயன்படுத்துகிற பார்த்து கொண்டு இருக்கிற நிறைய பேர் இருக்கீங்க பெண்கள். நீங்களும் என்ன செய்யணும்? அடுத்த தடவை என்ன செய்யணும்? இங்கே வந்து ஜாயின் பண்ணி என்ன செய்யணும்? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை என்ன செய்யுங்க? ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராங்க. பெண்கள் இந்த காலகட்டத்தில் என்ன செய்ய அவங்களுடைய செயல்கள் வந்து ரொம்ப ரொம்ப வீரம் நிறைந்ததாக இருக்கிறது. பெண்கள் இல்லாத துறையே இல்லை, எல்லா துறையிலும். அதாவது இந்த சின்ன வேலைகளையும் பெரிய வேலை வரைக்கும் இருந்துச்சு பெண்கள் இருந்துச்சுதாங்க. எல்லா இதரையும் தன்னை ஈடுபடுத்தி கொள்கிறார்கள். ஒரு கணவன் இருந்தார், அவர் எப்போதும் தன்னுடைய மனைவியிடம் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பாராம். எப்படின்னா, நான் வேலைக்கு போய் நினைச்சுட்டேன், வருமானத்தை கொண்டு வரேன், நீ வீட்டில் இருக்கிய, ஏன் வேலையை ஒரு நாள் செய்து பாரு, அப்போ உனக்கு என்ன செய்யும், எல்லாம் தெரியும்னு சொன்னாராம். உடனே இந்த அம்மாவுக்கு பொறுத்து பார்த்துச்சு. பொறுமை இழந்து ஒரு நாள் சொன்னாங்க, இன்னைக்கு உங்கள் ஆஃபீஸ்க்கு நினைச்சிடறேன், நான் போகிறேன், நான் போய் உங்கள் வேலையெல்லாம் பார்க்குறேன், நீங்கள் வீட்டில் இருந்து நான் என்ன வேலை செய்வனோ அந்த வேலையெல்லாம் நீங்கள் பார்க்கணும் சவால் விட்டாங்க. நான் என்ன செய்ய பிள்ளைகளை என்ன செய்யணும்? எழுப்பி விடணும், குளிப்பாட்டி விடணும், யூனிஃபார்ம் போட்டு விடணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், சமையல் செய்கிறது, துணி துவைக்கிறது, அன்னன்னைக்கு என்ன செய்யணும் அந்த வேலைக்கு நீங்கள் செய்யணும். நான் வந்து என்ன செய்யணும்? அவங்க ஆஃபீஸுக்கு போகிறேன்னு சொன்னாங்க. அவரும் ஒத்துக்கிட்டாராம். அந்த மாதிரி நினச்சி ஆஃபீஸ் போனாங்க. இவர் என்ன செய்கிறார்? கணவர் என்ன செய்கிறார்? வீட்டில் உட்காந்துருக்காரு. இந்த அம்மா என்ன செய்கிறாங்க? ஆஃபீஸ் போகிறாங்க. அங்கே பார்த்தா ஆஃபீஸ் ரூம் ஃபுல்லாக குப்பையாக இருந்துச்சு. உடனே தான் ஒரு முதலாளியோட மனைவி என்பதையும் மறந்து அந்த இடத்துல நினச்சிட்டாங்க, நல்லா க்ளீன் பண்ணாங்க. அப்புறம் வருகை பதிவேட்டை எடுத்து ஒர்க்கர்ஸ்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. பிந்தி வந்தவங்களை நினச்சிட்டாங்க, அவங்களுடைய தப்பிதங்களை சுட்டி காட்டி அடிச்சிருங்க, இன்னும் அப்படி வராதவங்க திருத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் கணக்கு வழக்குகள் எல்லாவற்றையும் அடிச்சாங்க, நேர்த்தியாக முடிச்சாங்க. சாயங்காலம் ஆயிட்டு சரி என்ன செய்யும், வீட்டில் போய் பிள்ளைகள் எப்படா பார்ப்போன்னு இருக்கு. ஆனால் நினச்சிட்டு ஒரு வேலை வந்துச்சு. என்ன வேலைன்னா, அவங்க உதவியாளர் வந்து சொல்கிறாரு, அம்மம்மா நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒர்க்கர் வீட்டில் ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி இருக்குது, அதுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க? கடைமுறைக்காக ஒரு கிஃப்டை வாங்கிட்டு அந்த கல்யாண வீட்டுக்கு அந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்கு என்ன செய்கிறாங்க? போகிறாங்க, கவரெல்லாம் கொடுக்காங்க. திருமண வீட்டாரோட கண்டிப்பின் பேர் என்ன சொல்லி சாப்பிட உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்க வந்து சாப்பிட்றதுக்கே முடியல, ஆனாலும் இலையில வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் சாப்பிட முடியல. ஐயோ, என்னுடைய மகனுக்கு இது பிடிக்குமே, என்னுடைய கணவருக்கு இது பிடிக்குமே, ஒவ்வொன்றா எடுத்து நினச்சிட்டாங்க. பேக்கில் வச்சு நினச்சாங்க. சீக்கிரமாக நினச்சிட்டாங்க வீடு வந்து சேர்றாங்க. அங்கே பார்த்தா கணவனுக்கு என்ன ஒரு கம்பை கையில் வச்சுட்டு அங்கேயும் இனிமே நினச்சிட்டாரு. அவர் என்ன போய்கிட்டே இருக்காரு.
இந்த அம்மா வந்து இறங்கோட ரொம்ப ஆத்திரம் வந்துச்சு. பிள்ளையா பற்றி வச்சிருக்க அவ்வளோ எழுச்சிது உறங்குது. படிக்க மாட்டேங்குது, சாப்பிட மாட்டேங்குது. பயங்கர கோபத்தில் எழுச்சிதான். ஐயோ என்ன செஞ்சீங்க அப்படின்னா, அப்படியே அடிச்சு ரூமில் அடிச்சு செஞ்சுருக்கேன், ரூமில் அடிச்சு வச்சிருக்கேன். அந்த அம்மா அடிச்சு பதில் அடிச்சு, ஐயோ பிள்ளையில அடிச்சு செஞ்சீங்க, போட்டு கூட்டி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கதவை திறக்காங்க. திறந்து பார்த்தா அங்கே அவ்வளோ அடிச்சது, அழுகையும் கூப்பாடுமா இருக்கு. அப்புறம் நைட்டை போட்டு பார்த்தாக்கி அந்த அம்மாவுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏங்க இவனை அடிச்சிங்க, இவன் நம்ம வீட்டு பையன் இல்லை பக்கத்து வீட்டு பையன் இல்லை அப்படின்னு அந்த அம்மா அலர்ந்தாங்க. இவருக்கு ஒரு தொகைப்பாக போயிட்டான். ஆமாம், பெண்கள் வந்து எந்த வேலை கொடுத்தாலும் நேர்த்தியாக செய்வாங்க. இப்போ வீட்டிலனாலும் சரிதான், ஆஃபீஸ்லனாலும் சரிதான், எந்த வேலையும் நினைச்சுட்டாங்க தயங்க மாட்டாங்க. தனக்கு கொடுக்கப்பட்ட கடமை நினைச்சிருந்தாங்க, மிகவும் நேர்த்தியாக நினைச்சிருவாங்க, செய்வாங்க. ஒரு நாள் கடவுள் நினைச்சிட்டாருன்னா தன்னுடைய படைப்புகள் அனைத்து ஆண் உட்பட எல்லா உயிர்களும் ஒரே நாளில் படைத்து முடிச்சாராம். இந்த பெண்ணை படைக்க ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் இல்லை, 4 ஆகிட்டே இருக்கு. இதை பார்த்து தேவதை கேட்டுச்சான், ஆண்டவரே எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு படிச்சுட்டு இந்த பெண்ணை படிக்கிறதுக்கே உங்களுக்கு இவ்வளோ நாளாகுது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, அதில் நிறைய சிறப்பம்சங்கள் வைக்க வேண்டியது இருக்குது. அதனால் நான் பார்த்து எழுச்சிருந்தேன், அந்த பெண்ணை நான் படைத்து கொண்டிருக்கிறேன் என்று அப்படின்னு சொன்னாங்க. என்ன பண்ணாக்கையும் அந்த பெண் என்பது நினைச்சது தனக்கு விருப்பம் என்று தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடாது. எதைனாலும் நினைச்சது விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடியவளாக இருக்க வேண்டும். அழுகிட்ட குழந்தையை ஒரு நிமிடத்தில் என்ன செய்ய வேண்டும், அவளுடைய அழுகையை நிப்பாட்ட வேண்டும். தனக்கு சுகம் இல்லாவிட்டால் கூட தன்னுடைய சுகத்தை தானே பார்த்து கொண்டு 18 மணி நேரம் என்ன செய்யும், உழைத்து கொண்டிருக்க வேண்டும். இவ்வாறு அவருடைய சிறப்பம்சங்கள் மிகவும் நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் பார்த்து செய்கிறேன்னு சொன்னோம். உடனே அந்த தேவதை அப்படியா அப்படின்ட்டு அந்த பெண்ணை தொட்டு பார்க்காங்க. என்ன உடல் வந்து ரொம்ப மென்மையா இருக்கு அப்படின்னாங்க. உடல் மென்மைதான், ஆனால் மன எழுச்சி ரொம்ப வலிமை வாய்ந்தது. எந்த பாரங்களையும் துக்கங்களையும் எழுச்சிட்டாங்க சுமந்து கொண்டு எழுச்சிறாங்க. தன்னுடைய கடமைகளை எழுச்சுவாங்க, நிறைவேற்றுமான்னு சொன்னோம். உடனே அந்த தேவதை சொல்லிச்சான், உங்களுடைய படைப்புகளிலே சிறந்த படைப்பு என்னதான் இந்த பெண் தான் என்று எழுச்சிருக்காங்க. தேவதை கடவுளை எழுச்சிதான் பாராட்டினான். என்ன செய்த இந்த பெண்கள் வந்து உண்மையிலே எழுச்சிது. பெண்கள் இருந்து நாட்டின் கண்கள். அதே மாதிரி எழுச்சிது பெண்களுடைய செயல்கள் வந்து மிகுந்த பாராட்டுக்குரியது. எங்கள் ஸ்கூலில் வந்து அப்படியே கஷ்டப்பட்டு அப்படின்னா படிக்க ரொம்ப நான் இவ்வளோ நாள் வேலை பார்த்ததில் இந்த ஸ்கூல் பிள்ளைகளும் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். பாவமாக இருக்கும். அந்த பிள்ளைக்கு சொல்லும்போது எங்கள் அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, சாப்பாடு ஆக்கி தரது கூட டைம் இருக்காதுன்னு சொல்லுவோம். அப்படியே அவங்க அம்மா எந்த வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு கேட்டாக்கி என்ன சொல்லுவாங்கன்னு, கல்யாண வீட்டில் இலை பறக்கி போடுறது, ஹோட்டலில் பாத்திரம்லாம் தேய்ச்சி கொடுக்கறது, அப்புறம் பெட்ரோல் பங்கில், அப்புறம் சரவணாசு, ஆரோக்கியவி, போத்தீஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்தில் நின்று கொண்டு என்ன வேலை செய்து தன்னுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று ஆர்வம் காட்டுகிறார்கள். அந்த ஆண்களை குறித்து பார்ப்போமானால் அவர்கள் வந்து குடும்பத்தில் எந்த விதமான ஈடுபாடோடு இருக்க மாட்டாங்க. ஒன்று குடிச்சிட்டு இருப்பாங்க, அந்த தீய பழக்கத்தோடு இருப்பாங்க. அதனால அந்த பெண்கள் வந்து ஆண்களை எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்திய ஆண்கள் தலைமையில் தான் என்ன செய்யும், எல்லாமே நடக்கும், அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஆனால் இப்படி இல்லை, இப்போ அப்படி இல்லை. எல்லாமே நினைச்சது ஆண்களை பொருட்டாவே மதிக்கிறது இல்லை. என்ன செய்வாங்க, என்னுடைய பிள்ளைய நான் நினைச்சேன் ஒரு குறையில மதியம் நினைச்சு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குற எல்லாம் நேர்த்தியாக நினைச்சுப்பாங்க. இதே மாதிரி பெண்கள் நினைச்சுறாங்க, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏதாச்சும் ஒரு வேலையை நின்றுறாங்க. யாருமே இப்போ வீட்டில் இருக்க ஆண்கள் கூட வீட்டில் இருக்காங்க. இப்போ பெண்கள் யாருமே நினைச்சுட்டாங்க, எல்லாருமே நினைச்சுட்டாங்க ஏதாவது ஒரு வேலை, காலையில் போயிட்டு சாயங்காலம் வரக்கூடியல ஏதாவது ஒரு வேலையை நினைச்சிருந்தாங்க, ஈடுபடுத்தி கொடுத்தாங்க. இதே மாதிரி நினைச்சுட்டாங்க. நம்ம பெண்களாக படைச்சதுக்கு ஆண்டவருக்கு என்ன செய்யணும், நன்றி சொல்லணும். ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள பெண்களுக்காக, பெண் குழந்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அவர்களை மதித்து போச்சுவாங்க. நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தாழ்மையில் உயர்வு. அகஸ்வேர் ராஜா 127 நாடுகளை சீரும் சிறப்புமாக ஆண்டு கொண்டிருக்கிறார். அவருடைய ஆட்சியின் 3வது வருடத்தில் தன்னுடைய பிரபுக்கள், மற்ற நாட்டு ராஜாக்கள் எல்லாரையும் அழைத்து விருந்து பண்ணுகிறார். அப்பொழுது தன்னுடைய ராஜ்யத்தின் நாட்டின் மகிமையும் பெருமையை எடுத்து விளக்கிக் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அழகிய மனைவியை அழைத்து அவர்கள் முன்பாக நிறுத்தி அவருடைய அழகையும்
காண்பித்து பெருமைப்பட விரும்பினார். அவளை ராணி அழைத்து வரும்படி கூறும்போது அவள் மறுத்து விடுகிறாள். உடனே அந்த ராணியுடைய ராஜ மேன்மையை விலக்கிவிட்டு அதே ஸ்தானத்தில் அவளை விட உத்தமையாகி ஒரு பெண்ணை ராஜமேன்மை கொடுத்து உயர்த்த வேண்டும் என்று ராஜாவின் கட்டளை. இந்த கட்டளையை கேட்டு எல்லா பெண்களும் அநேக பெண்கள் என்ன செய்றாங்க, அரண்மனைக்கு வராங்க. அதுல ஒருத்தையும் யாரு, எஸ்தர். இந்த எஸ்தரை பார்க்கும்போது, அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சிறுவயதிலே தாய் தகப்பனை இழந்தவள். மொர்தெகை அவளை தன் குமார்த்தி போல எழுதுகிறாரு, வளர்க்கிறாரு. அந்த கைதியாக பிடித்து வரப்பட்டவள், அந்த பகுதிக்கு கைதியாக பிடித்து வரப்பட்டவள். அதனால அவளுக்கு எந்த விதமான செல்வாக்கோ பின்னணியும் எதுவுமே கிடையாது. ஆனா ஆண்டவர் அவளுடைய எளிமையிலிருந்து எழுதுகிறாரு, அவளை தாழ்மையிலிருந்து எழுதுகிறாரு, உயர்த்துறாரு. அவங்க அநேக பெண்கள் இருக்காங்க. அதுல எஸ்தருக்கு ராணியாகவும் ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் எழுதுகிறாரு, கொடுக்கிறாரு. அதே அரண்மனையில ஆமான் என்ற ஒரு துஷ்ட மனிதன் இருக்கிறார். அவர் ராஜாவிடம் கனமும் மகிமையும் பெற்றவர். அவரை எல்லாரும் வணங்க வேண்டும் என்பது ராஜாவின் கட்டளை. மொர்தெகை மாத்திரம் என்ன சொல்றாரு, வணங்க மாட்டாரு. அந்த மொர்தெகை அதனால ஆமான் அவரை எப்படியாவது நினைச்சு, அவரை மட்டும் இல்லை அவருடைய குலத்தையே அழிக்க வேண்டும் என்று நினைச்சுதான் திட்டப்பட்டார். இதை கேள்விப்பட்டனே எஸ்தர் ராஜாவுக்கு ரொம்ப நினைச்சது கவலையா இருந்துச்சு. மொர்தெகை அவரை நோக்கி சொல்றாரு, நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தீங்கன்னா, ரட்சிப்பு வராம இருந்தா நீயும் உன் குடும்பம் கூட என்ன செய்ய அழியக்கூடும். நீ அதனால என்ன செய்யணும், கண்டிப்பா என்ன செய்யணும், உதவி செய்தே ஆக வேண்டும், எழுந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார். எஸ்தர் தனக்கு வந்த பிரச்சனையில எப்படி சமாளித்தா, எப்படி அதில் வெற்றி கிட்டாங்கிறத ஒரு 4 பாயிண்ட்ஸ் மூலமாக உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக ஒப்புவித்தல். எரேமியா 1ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். எரேமியா 1ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். இந்த வசனத்தின்படி நாம் அநேகர் நினைச்சுவோம், ஆண்டவரே நான் சிறு பிள்ளை, எனக்கு இது படிப்பறியாதவள், எனக்கு ஒன்றுமே தெரியாதே, என்னுடைய பாடே பெரிய பாடா இருக்கிறது, என்னுடைய பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கிறது, இதெல்லாம் தீர்ந்த பிறகு நான் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறேன், இப்பொழுது என்ன செய்ய முடியாது என்று நாம் தயங்குகிறோம். ஆனால் எஸ்தர் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை செய்து முடிப்பதற்காக ஆண்டவருடைய கரத்தில் தன்னை ஒப்புவித்து தன்னுடைய பாரங்கள் முழுவதையும் ஆண்டவர் பாதத்தில் வைத்துவிட்டு அந்த காரியத்தில் என்ன செய்கிறார், வெற்றி பெறுகிறார். சங்கீதம் 55:22 வாசிக்குமா? சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை எடுத்துவிடு. இந்த வசனத்தின்படி நாமும் கூட கவலையோடு பிரச்சனையோடு நம்ம வந்திருக்கிறோம். என்ன செய்யலாம், எப்படி நாம் இந்த வருடத்தை கடக்க போகிறோம் என்று நாம் கவலையோடு வந்திருக்கிறோம். கர்த்தர் மேல் என் பாரத்தை வைத்துவிடு என்ற வசனத்தின்படி நம்முடைய பாரங்கள் முழுவதையும் ஆண்டவரோட ஒப்புவிக்கும் போது ஆண்டவர் மிகவும் நேர்த்தியாக நம்ம நடத்துவார். அதிகம் படிக்காத ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா கிட்ட ஆண்டவர் ஒரு நாள் இடைப்பட்டு, நீ என்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தார்கள். இந்த அம்மாவுக்கு ஒரே கஷ்டமா கேட்டு, என்ன ஏசப்பா என்னைய ஊழியத்து கிடைக்கிறாங்க, நான் எப்படி செய்ய முடியும், எனக்கு பிள்ளைகள்லாம் இருக்காங்க, எனக்கு பிள்ளைகளை கவனிக்கணும், நேரமே கிடையாது, நான் எப்படி போக முடியும்னு அந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்து அழைப்பை ஏற்று போகவே இல்லை. அவருடைய பிள்ளைகளை ஒவ்வொருவராக மறைக்க தொடங்கினார்கள். கடைசியாக ஒரே பிள்ளை மட்டும் இருந்தது. அப்போ கடவுள் திரும்ப மீண்டும் இடைப்பட்டு, இப்பொழுதாவது என்னுடைய ஊழியத்தை செய்கிறாயா என்று கேட்டார். உடனே அந்த அம்மா கண்ணீரோடு, ஆண்டவரே நான் என்னை ஒப்படைக்கிறேன், என்னை பயன்படுத்துக்கப்பான்னு என்று தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். அப்போ கடவுள் அந்த அம்மாவை எடுத்து, படிப்பறிவு இல்லை, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்ன அம்மாவை ஆண்டவர் வல்லமை எடுத்து வச்சிருந்தாங்க, பயன்படுத்துறாங்க. அவங்க மூலமா நினைச்சது அநேக ஆயிரங்கள் கர்த்தருடைய வழிக்கு வர ஆரம்பித்தார்கள். ஏசாயா 6:8 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இதோ அடியே என்னை அனுப்பும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். அதே மாதிரி நாம கூட இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே நான் ஞானம் இல்லாத, ஆண்டவர் நான் இருக்க வண்ணமாகவே
கொடுக்கிறேன், நீர் என்னை என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்ளும் என்று சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மிகவும் நேர்த்தியாக நடத்துவார். இரண்டாவதாக காத்திருத்தல். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்குமா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏற்ற காலத்தை உயர்த்து படிக்கு அவருடைய பலத்த கைப்பிடிச்சு அடங்கி இருங்கள். அந்த வசனத்தின் படிக்கு எஸ்தர் ஒரு ராஜாத்தி, ஒரு ராணி தன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று சொல்லி அவள் தன்னுடைய சுய பலத்தினால் எந்த காரியத்தை செய்ய முன்வரவில்லை. ஆண்டவர் தான் எனக்கு வழி, ஆண்டவர் தான் எனக்கு ஆலோசகர், ஆண்டவர் தான் எனக்கு சகாயர் என்று சொல்லி அவருடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக என்ன செய்தார்? காத்திருந்தாள். ஆண்டவர் வேதாங்கத்தில் சொல்லியிருக்கிறாரு, நானே வழி என்று சொன்ன கர்த்தரை தவிர வேறு வழியே கிடையாது. சமாதானமா மகிழ்ச்சியா எதுனால ஆண்டவரால் மாத்திரம் தான் என்ன சொல்லி நம்மளுக்கு தர முடியும். அதனால் நாம் என்ன சொல்லி நம்மளுக்கு வருகின்ற என்ன தேவையோ அதை கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்வார்? நம்ம நேர்த்தியா வழி நடத்துவார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்குமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சங்கீதம் 121 1-2 வாசிங்க. நீங்க நம்ம இந்த கேட்ட வசனங்கள்ல ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் சோசனத்தோடு இருந்துச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். நம்மளுக்கு வேற வழியே இல்லை. எனக்கு ஒத்தாசை வரும் பரவதுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். யாரும் இருந்துட்டு நம்மளுக்கு உதவி செய்ய முடியாது. ஆண்டவருக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் போது நம்மளுக்கு நினைச்சு அவர்கிட்ட இருந்துச்சு நம்ம ஒத்தாசை வரும். அதனால நினைச்சுக்கணும், நம்ம உலக பிரகாரமான நபர்களையோ உலக பிரகாரமான காரியங்களை நம்ம நோக்கி போக வேண்டிய தேவையில்லை. ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் மிகவும் நேர்த்தியாக நம்ம நினைச்சு வழி நடத்தி நம்மளை உயர்த்துவார். அந்த ஜெபிப்பதற்கு ஆண்டவருடைய பாதத்திலிருந்து ஜெபிப்பதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல ஒரு முன்மாதிரி. ஆண்டவர் இரவு முழுவதும் மலைகள் ஏறி தேவன் நோக்கி எழுச்சிறாரு, ஜெபம் பண்றாரு. மனந்தரமான ஒரு இடத்துல போய் எழுச்சிறாரு, தனித்து போய் எழுச்சிறாரு, ஜோன்றாரு. அதிகாலைகளே எழுப்பி எழுச்சிறாரு, வனாந்திரத்துல போய் ஜோன்றாரு. அப்புறம் லாசரு கல்லுக்கு முன்னால் எழுச்சிறாரு, சோஸ்திரத்தோட கண்ணீரோடு ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு முன்மாதிரி. ஆண்டவர் விரும்புகிறார், என்னை மாதிரியே என் பிள்ளைங்க நினைச்சிடும் ஜெபத்துல கருத்திருக்கணும், பரிசுத்தமாய் வாழணும்னு நினைச்சது ஆண்டவர் விரும்புகிறார். நம்மளுக்கும் எஸ்தரை போல வெற்றி உள்ள வாழ்க்கை வேணுமா? நாமும் நினைச்சிடணும் அந்த எஸ்தர் தன் ராணி பாராட்டாமல் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்தது போல நாமும் அவருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக ஜெபித்தல். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சூசான்ல ஜெபிக்கிறான். சூசான்ல இருக்க எல்லா யூதரையும் கூட்டிட்டு வரைச்சது அல்லும் பகலும் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிடுறான். நீங்க மட்டும் ஜெபுங்க, நான் சும்மா இருக்கேன், நான் ராணி தானே அப்படின்னு சொல்லி நினைக்கல. இவங்களே நினைச்சுக்கிறாங்க ஒரு உபவாசத்தை ஏற்படுத்தி அவளுடைய தாதிமாரோடு சாப்பிடாம குடிக்காம நினைச்சுறாங்க 3 நாள் இரவு மட்டும் நினைச்சுறாங்க உபவாசம் பண்ணி ஜெபிடுறாங்க. எல்லா ஜெபத்தோட விசேஷமான ஜெபம் அந்த உபவாச ஜெபம். நம்ம என்ன ஜெபம்ன்றோமோ அந்த ஜெபத்துக்கு நம்மளோட சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நொறுக்கி நல்ல விடுதலை தருவார். உபவாசத்தை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் உண்டு, ஒவ்வொரு இதை சொல்லுவீங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுவீங்க. நிறைய பேர் வேறு விதமான கருத்துக்களை சொல்லுவாங்க. அதுல ஒரு அம்மா ஒரு புக்கில் எழுதியிருக்காங்க, உபவாசம் இருப்பது கட்டாயம் இல்லை. நான் ஒரு பெரிய ஊழியக்காரி, ஆண்டவரோட நான் எப்போதும் சஞ்சரிச்சுட்டு இருக்கேன், அவருக்கு சொன்னாதான் நான் இந்த வேலையை செய்வேன். அதாவது உலக பிரகாரமான காரியமான சரிதான், ஊழியத்துக்கு நினைச்சிருந்தான், எந்த காரியமானாலும் ஆண்டவர் சொல்லாமல் செய்வேன். அதே மாதிரி ஏசப்பா என்ன செய்வாங்க, உபவாசம் இருந்து சொன்னாதான் என்ன செய்வேன், நான் இருப்பேன்னு அந்த அம்மா சொன்னாங்க. இப்போ எஸ்தரை பார்த்து ஆண்டவர் சொன்னாரா உபவாசம் இருந்து சொன்னாரா? இல்லையே. அந்த அம்மா என்ன சொன்னாங்க, உபவாசம் இருந்து ஜோபுன்னா என்ன செய்வாங்க, எனக்கு கண்டிப்பா எனக்கு வெற்றி கிடைக்குன்னு சொல்லி தானே ஏற்படுத்தி எழுச்சிட்டாங்க. உபவாசத்தை என்ன செய்தாங்க, ஜெபித்தார்கள். எஸ்ராவை பார்க்கும். எஸ்ரா வந்து நினைச்சாங்க
தன் ஜனங்களோடு எழுச்சுறாரு, தாண்டி எழுச்சுறாரு, ஜோம்ன்றாரு. நாமும் கூட என்ன தேவை இருந்தானா, என்ன பிரச்சனை இருந்தானா, அந்த சூழ்நிலையெல்லாம் மாறணுமா, ஆண்டவருடைய கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து உபவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எழுச்சுறாரு நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்கம்மா. ஏசாயா 49:15 வசனம். தன் கற்பத்தின் பிள்ளைக்காக ஸ்திரீயானவள் இருக்கும், நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், மறக்கவே மாட்டேன். நம்ம உடனே சொல்லிடுவோம், ஒரு காரியம் நமக்கு நடக்கலையா, வெற்றி பெறலையா, உடனே சொல்லிடுவோம் என்ன சொல்லுவோம், ஆண்டவர் என்ன மறந்தே போயிட்டார் அப்படி சொல்லி எழுச்சிடும். மன சுவருடைகள் இல்லை, ஆண்டவர் எழுச்சிட்டாரு, ஒரு நாள் எழுச்சிட்டாரு, நம்மளை மறக்கவே மாட்டாரு, நம்ம பக்கத்துல தான் எழுச்சாரு இருக்காரு. நம்ம என்ன உதவி கேட்கமோ அதை செய்யறதுக்கு ஆண்டவர் எழுச்சுறாரு, தயாரா இருக்கிறாரு. நம்ம குடும்பத்தில் எடுத்துக்கிட்டோம்னா நினைச்சுக்கோங்க, கணவன் மறந்து போகலாம், மனைவி மறந்து போகலாம், பெற்ற பிள்ளைகள் கூட மறந்து போகலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் பார்க்காமல் நம்ம நிறைவுகளை மாத்திரம் பார்த்து எழுச்சுறாரு, நமக்கு நம்ம எழுச்சுறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. அதனால நம்ம எழுச்சுற உபவாசத்தோடு ஜெபத்தோடு ஆண்டவரை எழுச்சதை இறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும். 4ஆவதாக பலப்படுதல். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எல்லா ஈவுகளையும் தன்னுடைய வாக்குப்படி ஆண்டவர் எழுச்சிருக்காரு, எஸ்தருக்கு எழுச்சி கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் பயம் உள்ள ஆவியை கொடுக்காமல் அன்பும் பலனும் ஆவியை எழுச்சிறாரு, ஆண்டவர் எழுச்சிறாரு கொடுக்கிறார். அப்ப நம்ம முதலாவது எஸ்தருக்கு ஆண்டவர் ஈவை கொடுக்கும்போது அவருடைய பயத்தை கொடுக்குறாரு. எஸ்தருக்கு நிறைய எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காரு, நான் எப்படி இதுல இருந்து சமாளிக்க போறேன் அப்படிங்கிறதுல ஆண்டவர் அந்த ஈவை கொடுக்கும்போது அவளுக்கு நினைச்ச அந்த பயத்தை நீக்கி நினைச்சாரு, அவளை பலப்படுத்துறாரு. அப்ப அந்த அந்த பயம் போகணும்னா ஆண்டவர் வந்து நினைச்சாரு, பரிசுத்த ஆவியை நம்ம கொடுக்குறாரு. அந்த பரிசுத்த ஆவியை கொடுக்கும்போது அந்த பரிசுத்த ஆவியை நம்ம விடாப்பிடியா தாகத்தோடு என்ன செய்ய வேண்டும், பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நினைச்சார் நம்ம நினைச்சு பரிசுத்த ஆவியால் நிரப்புவார். நம்ம உண்மையான வைராக்கியமான எஸ்தராக மாற வேணும்னா நம்மளும் நினைச்சது கண்டிப்பா நினைச்சது பரிசுத்த ஆவியை பெற்றே ஆக வேண்டும். நாம் நினைச்சது அவருடைய ஆலயம். பரிசுத்த ஆவி நிறைவடையும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட வருவார். அப்போ நம்முடைய சரீரத்துக்குள்ள வரும்போது நமக்கு இருக்கின்ற எல்லா பயங்களும், உலக பிரகாரமான காரியங்கள், குடும்பத்தின் காரியங்கள், வேலையில் இருக்கின்ற காரியங்கள், எல்லா பயத்தையும் நினைச்சது நம்மை விட்டு நினைச்சது நீங்கி விடுகிறது. கர்த்தருடைய வல்லமை எஸ்தர் கூட வரும்போது அவருடைய காரியங்கள் எல்லாம் நினைச்சது வெற்றி உள்ளதாக இருந்தது. இந்த பிரச்சனை அவளை நோக்கி வரும்போது மொர்தெகாய் கவலை தோய்ந்த முகத்தோடு ரெட்டுடுத்தி அவளுக்கு முன்பாக நின்றார். இந்த பிரச்சனையெல்லாம் கர்த்தருடைய கரத்தின் மூலமாக தீர்வு கிடைத்த போது மொர்தெகாய் பட்டுடுத்தி ரத்தாம்பரம் உடுத்தி பொன்முடி சூடி கம்பீரமா இருந்தது. அந்த அரண்மனையில ராஜா முன்பாக இருக்கக்கூடிய சாக்கியம் இருந்தது கிடைக்குது. அதோடு மட்டும் இல்ல, அந்த யூத குலத்துக்கு இருந்தது அன்னைக்கு வெளிச்சம், மகிழ்ச்சியா இருக்கு, கழிப்பா இருக்கு, விருந்துண்டு கொண்டாடுகிற ஒரு நாளா இருந்தது இருக்குது. எந்த குலத்துக்குலாம் அழிந்து விடும் நினைச்சாலோ அந்த குலத்துக்கு இருந்தது சமாதானமும் சந்தோஷம் நினைச்சுக்கிறது கிடைக்கிறது. அவர்களுக்கு எதிராக இருக்கின்ற ஜனங்கள் அவர்களை பார்த்து நினைச்சதாக பயப்படுகிறார்கள். இன்னைக்கு கூட எத்தனை பேர் கண்ணீரோட இருக்கோம், எத்தனை பேர் என்னுடைய வாழ்க்கை வறண்டு விட்டதே, இன்னும் செழிப்பே வராதா, அந்த நோக்கத்தோட இருக்கிறோமா? ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நோக்கி பார்க்கிறார். ஒவ்வொரு எஸ்தரை நோக்கி பார்த்த கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் நோக்கி உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் செழிப்பான ஒரு நல்ல நீரோட்டம் உள்ள ஒரு நிலமாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். எஸ்தரை பார்க்கும்போது எந்த விதமான பின்னணியோ செல்வாக்கும் எதுவுமே கிடையாது. தாழ்த்தப்பட்ட ஒரு குலத்தை சார்ந்தவர். அதிலிருந்து தேர்ந்தெடுத்து ஆண்டவர் அவளை உயர்த்தினார். அது உயர்த்தியதோடு மட்டும் இல்லாமல் அவருடைய குலத்தையும் அவள் மூலமாக இடிச்சாரு, ரட்சிக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு இடிச்சாரு, நம்மளை நோக்கி பார்க்கிறார். நம்ம எஸ்தரை போல ஆசீர்வதித்து நம் மூலமாக நம்முடைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எழுப்பி பிரகாசிப்பீர்களா என்று ஆண்டவர் இடிச்சார். நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார், எஸ்தர் நான் ஒரு ராணி ஆயிட்டனே, ராஜாத்தி ஆயிட்டனே, என்னை யாரும் ஒன்றும் அசைக்க முடியாது, யாரும் என்னை போட்டும் நினைக்கல. அந்த இடத்துல தன்னுடைய ஜனங்களுக்காக இருக்கிறார். மூளை சாதிக்காத
ஆசீர்வாதத்தை முழங்கால் சாதிக்க வேண்டிய அவள் உணர்ந்து கொண்டாள். உடனே நினைச்சது முழங்கால் படிக்கிட்டு உபவாசத்து ஜெபித்து தன்னுடைய ஜனங்களை நினைச்சது மீட்டெடுத்தார். அதே மாதிரி நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்னுடைய குடும்பம் நான் நன்றா இருந்தால் போதும் என்று நினைக்காமல் நம்முடைய ஜனங்கள் இனஜன பந்துக்கள் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும், முழங்கால் படியிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். யாரெல்லாம் எஸ்தரை போல ஆண்டவரே நான் எஸ்தரை போல நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்றோமோ அந்த ஒப்பு கொடுத்தலை ஆண்டவர், அந்த அர்ப்பணித்தலை ஆண்டவர் ஏற்று எஸ்தருக்கு கொடுத்த பாக்கியத்தை என்ன செய்கிறார் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார். எஸ்தருடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கும்போது தன்னுடைய காரியத்தை நினைச்சார்கள். நம்முடைய அவளுக்கு வந்த பிரச்சனையில முதல்ல ஒப்பு கொடுத்தா, காத்துத்தா, ஜெபித்தா, பலப்படுதா. அதே மாதிரி நாம் என்ன செய்தோம், நம்முடைய வாழ்க்கையில் எஸ்தரை மாதிரியாக வைத்து நாம் என்ன செய்தோம் முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.